எதர்ச்சியா ரோட்ல ஒரு இரும்பு பைப்பை தொட்ட உடனே அது உருக ஆரம்பிக்குது. அவனுக்கா என்ன நடக்குதுன்னே புரியாம ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த இரும்புகளை அடிக்க வச்சிருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே ஒரு கார் மேல விழுது. அட கடவுளே, என் கைகளுக்கு என்னாச்சு, நான் தொட்டதெல்லாம் உருகுதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் உதவி கேக்குறான். ஆனா அவனை பார்த்து எல்லாரும் அலறடிச்சு ஓடுறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஸ்பாட்டுக்கு போலீஸும் வந்து அவனை சுத்து போட்டுறாங்க. பெரிய போலீஸ் ஒருத்தர் வாக்கி டாக்கில அவனை உயிரோட பிடிக்கணுமா இல்ல எப்படின்ட்டு கேட்க, இவனோ என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்ல, அப்போ ஒரு போலீஸ்காரு அப்பனா கையை பின்னாடி கட்டி அந்த கார்ல போய் படுறான்னு சொன்னா போலீஸ்காரங்களோட துப்பாக்கி எல்லாம் உருகுது. அவன் தொட்ட காருமே உருக ஆரம்பிக்குது. இதுதான் சாக்கு, போலீஸ் கிட்ட மாட்டினா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அங்க இருந்து ஓடி போய் ஒளியறான். திடீர்னு போலீஸ்காரங்களும் மயக்கப்பட்டு விழுறாங்க. அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுக்காக நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு பொண்ணு புயல் மாதிரி வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையும் அச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பாக்குற இவனும் ஷாக்கிங்கா யாருங்க நீங்கன்னு கேட்க, திடீர்னு ஒரு 4-5 பேர் அங்க வந்து ஒரு டிவைஸை கீழே போடுறாங்க. அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு பெட்டி மாதிரி வருது. அதுல அவனை அடைச்சு மேல ஒரு சீக்ரெட் ஏர்கிராஃப்ட்ல அவனை கடத்திட்டு போயிடுறாங்க.